ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான விஷயத்தில் நீ எதிர்பார்த்தபடியே மிகப்பெரிய வெற்றியை பெற்று பெருமகிழ்ச்சி அடைவதற்கான நேரம் வந்துடுச்சு. இன்னும் சற்று நேரத்திலேயே நீயே ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படும்படி அளவுக்கு உனக்கான விஷயத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன் என் செல்லமே. எது நடந்தாலும் நன்மைக்கே நினச்சிக்கிட்டு எல்லா விஷயங்களையும் சுலபமாக கடந்து போக கற்றுக்கோ. உனக்கு என்ன செய்யணுமோ, எப்போது செய்யணுமோ, எப்படி செய்யணுமோ அதை சரியான நேரத்தில் உனக்காக நான் நிறைவேற்றி தருவேன் என் செல்லமே. உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகிற நல்ல நாளாகத்தான் இந்த மங்களகரமான செவ்வாய் நாள் இருக்க போகுது. தவறு செய்தால் மட்டுமல்ல, தவறான மனிதர்களுக்கு நல்லது செஞ்சாலும் வருந்தித்தான் ஆகணுன்ற மாதிரி எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கிறனே. நல்லது செஞ்சும் கூட இப்போ மனசளவுல கஷ்டங்களை தான் சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். எதுவுமே இல்லாம அனாதையாக வாழ்பவர்கள் எவ்வளவு வருத்தப்படுகிறார்களோ அதை நீ அறிய மாட்டாய். ஆனால் எல்லாமே இருந்தும் கூட யாருடைய உதவியும் இல்லாம தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நீனு ஒரு அனாதை போல எவ்வளவு கஷ்டப்படுகிறாய், துயரப்படுகிறாய்ன்றத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன் வருத்தங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும்படி உன் வாழ்க்கையில வசந்த காலத்தை நான் கொண்டு வருகிறேன் என் செல்லமே. அனுபவசாலி என்பவன் அதிகமான விஷயங்களை நான் அடைந்தேன் என்பதை விட அதிகமான விஷயங்களை நான் இழந்தேன் என்பவனாகத்தானே இருக்கிறான். அப்படித்தானே உன் வாழ்க்கையிலையும் நிறைய விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்து நம்பி ஏமாற்றங்களையே பெற்று இருக்கக்கூடிய விஷயங்களையும் இழந்து இப்போது துன்பத்தில் இருக்கிறாய். எல்லாம் நான் அறிவேன் செல்லமே. இந்த விடியல் உனக்கான விடியலாக நிச்சயமாக இருக்கும். இந்த மங்களகரமான செவ்வாய்க்கிழமை காலை வேளையில உன் சாயப்பா என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இன்று நீ எதை செய்தாலும் அதை உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்கிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போல உனக்கு நடத்தி முடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது பல அனுபவங்களை பெற்ற பிறகுதானே உன்னுடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள், யார் சுயநலத்துக்காக உன் கூட பழகுறாங்க, அவர்களுடைய தேவைகளுக்காக மட்டுமே உன்னை தேடி வந்தார்கள் என்கிற உண்மையெல்லாம் புரிந்துள்ளது. இன்னும் கொஞ்சம் பொறுத்திரு என் செல்லமே. நீ அனுபவிச்ச சோதனை காலமெல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா எல்லா கஷ்டங்களையும் நீ தாண்டி வந்து உன்னுடைய இஷ்டம் போலவே உன்னுடைய வாழ்க்கையை நீ நினைச்ச மாதிரி வாழலாம். இப்போது அடைந்த தோல்விகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நினைச்சு மனசு சோர்ந்து போயிடாத. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் வாழ்க்கை பல ஆச்சரியங்களை கொண்டு வரும்னு நான் சொல்லியிருக்கேன் தானே. இதோ இன்றே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆச்சரியம் தரக்கூடிய இன்ப அதிர்ச்சியோடு கூடிய விஷயத்த உன் வாழ்க்கையில நான் உண்டு பண்ண போறேன். எந்த துன்பத்தையும் உன்னிடம் வந்து சேரவிடாமல் எல்லா இன்பமும் உனக்கு கிடைக்கும்படி உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்க போகிறேன். நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் சரியாக தவறாமல் பெற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் தயாராக இரு. எப்போ எப்படி உன் வாழ்க்கை மாறும்னே சொல்ல முடியாது. என்ன நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய துணிவோடு இரு என் செல்லமே. இதுதான் வெற்றியின் ரகசியம். வாய்ப்பு வரும்போது அதை தவறாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான வாய்ப்பையும் இப்போது நான் உன் வாழ்வில் கொடுக்க போகிறேன். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் சிறுசு பெருசுன்னு எதையும் யோசிக்காம உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அப்படியே மனசார ஏத்துக்கோ. எல்லாமே உன் நன்மைக்காக மாறும்படி நான் செய்வேன். யாருடைய குறுக்கீடோ ஆதிக்கமோ இல்லாம உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நீயே யோசிச்சு முடிவெடுக்கும்படி பார்த்துக்கிட்டாலே உன் வாழ்க்கை நிச்சயம் அழகாக இருக்கும். ஏன் இப்படி சொல்றேன்னு தெரியுமா? உன் மனசுக்குள்ளதான் உன் சாயப்பா நான் இருக்கேன். நிச்சயம் நான் உனக்கான நல்வழியையும் வெற்றிக்கான பாதையும் தான் காட்டுவேன். உன்னை நீயே செதுக்கிக் கொள்வதற்கு தனியாக ஒளிகள் எதுவும் தேவையில்லை என் செல்லமே. மற்றவங்க இதுநாள் வரை உனக்கு செஞ்ச துரோகமும் ஏமாற்றமும் ஏளனமான அவமரியாதையோடு கூடிய பேச்சுக்களுமே போதும். அதுவே உன்னை ஒளி போல செதுக்கி வருத்தத்துக்கு உள்ளாக்கி விட்டது தானே. இப்போது எல்லாத்தையும் சரி செஞ்சு அவர்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உன் வாழ்க்கையை நான் உயர்த்த போறேன். நிம்மதி கிடைக்குதோ இல்லையோ அது கிடைக்கும் என நம்பிக்கையோடு நீ காத்திருந்தாலே போதும். கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் மாத்துவேன். யாரையாவது நீ தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நினைச்சினா அது குழந்தையாக மட்டுமே இருக்கட்டும். எந்த மனிதர்களையும் அவர்களுடைய செயல்களையும் மனசுல தூக்கி பாரமா வச்சுக்காத. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். ஓம் சாய்ராம்.